Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திரு பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினையும் இறை ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு இத்திருப்பலியின் வழியாக உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் இறை வார்த்தையானது 2 வாசகங்கள் வழியாக நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிற தலைப்பு இறை வார்த்தையும் இறை வார்த்தை பணியாளர்களும். இன்று அகில உலகம் எங்கும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இறை வார்த்தையானது எடுத்துரைக்கப்படுகின்றது. இறை வார்த்தையை எடுத்துரைப்பதற்கான ஆர்வமும் ஆசையும் அருள் பணியாளர்கள் துறவியரை கடந்து பல்வேறு பொதுநிலை மக்களுக்குள்ளும் எழுந்திருக்கிறது. இதை மறுப்பதற்கில்லை. ஆனால் எந்த நோக்கத்தில் இறை வார்த்தை பறைசாற்றப்படுகிறது என்பதை நாம் ஆழமாய் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இறை வார்த்தையினுடைய ஒளியில் நாம் இன்றைய நாளில் அதே வார்த்தைகளை உடைத்து பார்த்து எந்த மனநிலையில் எந்த நோக்கத்தில் இந்த இறை வார்த்தை பறைசாற்றப்படுகிறது, இறை வார்த்தையை பறைசாற்றுகிற பணியாளர்கள் எல்லாம் இந்த இறை வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆகவே இறைவன் தாமே இப்பலியின் வழியாகவும் அவருடைய வார்த்தைகள் வழியாகவும் நமக்குள் பேசி தோண்டுதலை எழுப்பி அவர் எதிர்பார்க்கிறபடியாக வார்த்தையை அறிவிக்க வாழ்ந்து காட்ட நம்மையும் அவர் பயன்படுத்தும்படியாக இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் திருமுன் அரசர் யோசபாத்து உடன்படிக்கை செய்து கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 8 முதல் 13 மற்றும் அதிகாரம் 23, இறை திருவசனங்கள் 1 முதல் 3 வரை. அந்நாள்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசனிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் ஆசாயாவையும் நோக்கி, அரசர் இட்ட கட்டளை இதுவே. நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உட்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும்
வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். தன்னலத்தை நாட விடாதேயும் தன்னலத்தை நாட விடாதேயும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தருளும். நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீ நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். நீ நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும். Alleluia, 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 Alleluia. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறை வாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய 2 வாசகங்களும் இறைவார்த்தை பணியாளர்களை மையப்படுத்தியதாக இருந்தாலும் இரண்டும் வெவ்வேறு விதமான உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை, சட்டங்களை, கட்டளைகளை கேட்கிற அரசன் யோசபாத்து மனமாற்றத்தினுடைய வெளி அடையாளமாக தன் ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொள்வதை பார்க்கிறோம். தான் பெற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை தன் மக்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என சொல்லி தன் மக்களை அழைக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு எதிரே சென்றதால்தான் கடவுளுடைய சினம் அவர்கள் மீது வெகுண்டெழுந்து வருமாறு அது அமைந்ததென சொல்லி, அரசன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள் என்கிறபடியாக அவன் எப்படி மனமாற்றத்தை அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வந்தார், அதுபோல தன்னுடைய மக்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு உடன்படிக்கை மக்களாக வாழ வேண்டும் என சொல்லி முதல் வாசகம் நமக்கு அழகான ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்கிறது. அதே வேளையில் நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்டோமே, ஆட்டுத்தோள்களை போர்த்திருப்பார்கள், ஆனால் இவர்களோ கொள்ளையடிக்கிற ஓநாய்கள் என சொல்லி இயேசு கிறிஸ்து கடினமான வார்த்தைகளை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறார்? போலியான இறை வாக்கினர்களுக்கு எதிராக. அன்பிற்குரியவர்களே, இந்த 2 மக்களையும் நம்முடைய 21ஆம் நூற்றாண்டில் நாம் மிக எளிதாக அடையாளம் காண முடியும். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இறை வார்த்தை அதிகமாய் அறிவிக்கப்படுகிறது. உலகத்தின் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் இறை வார்த்தையானது அனுதினமும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு காலகட்டத்தில் இல்லறத்தாருக்கு இந்த பணி என கேட்டால் அது இல்லை. துறவரத்தார் கடவுளுடைய அழைப்பை சிறப்பாக பெற்று அருள் பணியாளர்களாக, கன்னியராக, அருள் சகோதரர்களாக யாரெல்லாம் திருப்பலி பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இறைவார்த்தையை அறிவிக்கிற பணியை செய்தார்கள். ஆனால் இன்று துறவர மக்களையும் கடந்து அவர்களையும் மிஞ்சுகிற அளவிற்கு பொதுநிலை மக்கள் இறை வார்த்தையை இன்னும் அதிகமாய் ஆர்வத்தோடு தடைகளையெல்லாம் கடந்து தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப கடமைகள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்கள் இறைவார்த்தை அறிவிப்பதை நாம் இன்று காண்கிறோம். மலர்ந்திருக்கின்ற இந்த ஒரு யதார்த்தம், அதாவது இறைவார்த்தையை எல்லோருமே அறிவிக்க வேண்டும், இறைவார்த்தையை எல்லா மக்களுமே செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு யதார்த்தம் இந்த நூற்றாண்டில் மலர்ந்து கொண்டிருப்பது நமக்கு உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். ஆனால் அன்பர்களே, நாம் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கிறாரே, அவர்கள் எதை அறிவித்தார்கள்? அவர்களும் அதே இறை வார்த்தையை தான் அறிவித்தார்கள்.
அவர்கள் அறிவித்ததும் இறை வார்த்தை என சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏன் அவர்களை போலியானவர்கள் என கண்டிக்க வேண்டும்? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கடைக்கு போனோம்னா இயற்கை காய்கறிகள், இயற்கை பழங்கள் சொல்லி ஒரு பிரிவு இருக்கும். அதுபோல் செயற்கையாக இந்த ஹைபிரிட் விதையெல்லாம் போட்டு இன்னைக்கு மிக விரைவாய் வளரச் செய்கிற அந்த ஒரு விதையிலிருந்து வளர்ந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாம் இருக்கும். இந்த இயற்கையாக விளைந்தவற்றை விட ஹைபிரிட்டில் வளர்ந்தவை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும், கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்கும். இயற்கை பழங்களை விட உண்மையில் அவை அதிகமான சுவையுள்ளதாக இருக்கும். மிக குறுகிய காலத்தில் அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தென்னை மரம் வச்சோம்னா அது வளர்ந்து கனி கொடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகுமானால் அதே ஒரு ஹைபிரிட் மரத்தை வச்சோன்னு சொன்னால் அது 3 ஆண்டுகளில் சும்மா எட்டி பறிக்கிற இடத்துல இன்றைக்கி அது கனி கொடுக்குது. ஆனால் இது எப்படி இந்த ஹைபிரிட் பழங்களால், காய்கறிகளால் நாக்குக்கு மட்டும்தான் சுவை, உடலுக்கு அதனால் ஆற்றல் இல்லை, வலிமை இல்லை, அவற்றிற்கு நோய் தீர்க்கும் அந்த ஒரு குணம் இல்லையோ, அதுபோலதான் இந்த இறை வார்த்தையும் இந்த 2 தலங்களில் அறிவிக்கப்படுவதை காண்கிறோம். 2 தலங்களிலும் அறிவிப்பவர்கள் மலர்ந்து கொண்டு வருவதையும் நாம் காண்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, முதலில் இறை வார்த்தை இருக்கிறது. அறிவிக்கப்படுகின்ற இறை வார்த்தை என்றால் என்ன என்பதை நாம் மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்றால் என்ன? அறிவிப்பது எதை? ஏதோ ஒரு கைதேர்ந்த எழுத்தாளர் எழுதிய கதையையோ, நாவலையோ, வரலாற்றையோ நாம் சென்று அறிவிக்கவில்லை. இறை வார்த்தை என்பது மூவொரு கடவுளில் ஒருவரான இறை மகன்தான். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்த அவர்தான் வார்த்தையாக வளர்ந்தார். அந்த வார்த்தையை நாம் அறிவிக்கிறோம் என சொன்னால், இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுதெல்லாம் மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டியது, நான் இங்கு அறிவிப்பது இயேசு கிறிஸ்துவை என்கின்ற மனநிலை நம்மில் மலர வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் என சொன்னால், இயேசுவை அறிவிக்கின்ற அந்த பணியாளர்கள் எப்படி தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையை நாம் அறிந்திருக்கிறோமே. உள்ளிருந்த மன்னாவை, கோலை, 10 கட்டளைகளை தாங்கியிருந்த அந்த ஒரு கற்பலகையை சுமப்பதற்கான பேழையை ஆண்டவர் பார்த்து பார்த்து வடித்தார் என சொன்னால், நமக்குள் நாம் தாங்கிச் செல்கின்றோமே இறை வார்த்தையாக இறைமகன் இயேசு கிறிஸ்து, அவரை தாங்குகின்ற பணியாளர்கள் இன்னும் எவ்வளவு அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பவுல் ரொம்ப அழகா சொல்கிறார், என் போதனை, என் நடத்தை, என் நம்பிக்கை, என் பொறுமை, என் அன்பு, என் மன உறுதியை பின்பற்றுங்கள். அவரால் சொல்ல முடிகிறது. அவர் அந்த இறைமகனை, இறை வார்த்தையை அதிபரிசுத்தமான நிலையிலே அறிவித்தார். அவர் அறிவித்தார். ஆகவேதான் அந்த வார்த்தை அற்புதங்களை செய்தது. கேட்டவர்களெல்லாம் சுகமடைந்தார்கள். அவர்களின் நிழல் அதிசயம் செய்தது. இன்னைக்கு பார்க்கிறோமே, முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இறைவார்த்தை அறிவிக்கப்பட்டாலும் இறைவார்த்தைக்கான பணியாளர்கள் இன்று புதிதாய் எழுந்து வந்தாலும் ஏன் முன்னர் நடந்தது போல வல்ல செயல்கள், அதிசயங்கள் இன்று நடைபெறுவது இல்லை? இதை நாம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த விதை 100 மடங்காக பலன் கொடுக்க வேண்டும். நாம் விதைக்கிற அந்த விதை இயேசுடைய வார்த்தை, இயேசுதானே, ஏன் அது இன்று பலன் கொடுப்பதில்லை என சொன்னால், எந்த நோக்கத்தோடு நாம் இறை வார்த்தையை அறிவிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கசப்பான யதார்த்தம் தான், ஆனால் அதை பதிவிட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் அதிகமாய் விற்பனை செய்யப்படுவது இயேசுவும் இறை வார்த்தையும். பல பேர் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன குடிசையை போட்டு கத்தி கூப்பிட்டோன்னு சொன்னால் அந்த இடத்தில் கூடுவதற்கு கூட்டம் வருகிறது. தெய்வீகமான திருப்பள்ளியினுடைய வார்த்தைகள் எல்லாம் விவிலியத்திலிருந்து எடுத்து 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 திரு அவை தந்தையரெல்லாம் முழங்கால் இருந்து ஜெபித்து ஜெபித்து கொடுத்தார்களே, அந்த திருப்பள்ளியில் முழுமனதோடு பங்கெடுப்பதற்கு இன்றைக்கி எத்தனை மக்கள் ஆர்வமாக வராங்கன்னு தெரியல. ஆனால் வாங்க, நம்மெல்லாம் சத்தமோடு ஜெபிப்போம், மைக்கு போட்டு கத்துவோன்னு சொன்னால் அந்த சத்தம் தன்னை மறந்த ஒரு நிலைக்கு இன்றைக்கி மக்கள் நிறையா கூடுறாங்க. நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னால் எப்படி அந்த மார்க்கெட்டில் நாம் காணுகிற பழங்கள் எல்லாம்
அப்படி நம்முடைய கவனத்தை இருக்கிற அளவுக்கு அதை தண்ணி தெளித்து அதில் எண்ணெயை பூசி பலன்னு வச்சுருக்காங்களோ, எந்த வியாபாரி அதிகமாக கூவி கூவி கத்தி வைக்கிறாரோ அந்த வியாபாரிக்கு எப்படி அதிகமாக வியாபாரம் ஆகுதோ, இன்றைக்கு இயேசுவையும் இறை வார்த்தையும் அந்த நிலைக்கு ஆக்கிவிட்டார்கள். திருப்பலியாகட்டும், நற்செய்தி கூட்டங்களாகட்டும், ஆராதனை வழிபாடுகளாகட்டும், இன்றைக்கி எல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி விற்கிற வியாபாரம் மாதிரி இயேசுவை வியாபாரம் செய்கிற உலகமாய் நாம் மாறி போயிருக்கிறோம். ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுட்டாங்க. நல்லது செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 இறை வார்த்தையை மனப்பாடம் செய்வோம், மனப்பாடம் செஞ்சு போய் சொல்லுவோம், அதை கேட்டு மக்கள் காசு கொடுப்பாங்க. ஆயர்பணி திருமுகங்கள்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே 3 நூல்கள் இருக்கு. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. ஆயர்களான தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் பவுல் சொன்ன அறிவுரைகளை நாம் கண்டிப்பாக படிக்கணும். இறைவார்த்தை அறிவிக்க ஆசைப்படுகிறீர்களா? இறைவார்த்தை ஊழியராய் மாற ஆசைப்படுகிறீர்களா? அந்த 3 புத்தகத்தை எழுத்தண்ணி நாம் படிக்க வேண்டும். பொருளாசை இல்லாதபடி இயேசுவை அறிவிக்கிற மக்களாய் நாம் உருமாற வேண்டும். இன்னைக்கு நற்செய்தி கொடுக்கிற எச்சரிக்கை மாதிரி போலியான இறைவாக்கினர்களும் இறைவார்த்தை பணியாளர்களும் அதிகமாய் உருவாகிய நாட்களை பார்க்கிறோம். ஒன்றும் வேணாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வெள்ளை சட்டை பேட்டை போட்டுக்கிட்டு 2 கீபோர்டை எடுத்து வச்சுக்கிட்டு மைக்கு 4 வச்சுக்கிட்டு சத்தமாக ஒளிப்பெருக்கியை வச்சு கத்துனோம்னா போதும், காசு கொடுப்பாங்கயா, நமக்கு பின்னாடி வர கூட்டம் இருக்குன்னு சொல்லி நம்பி ஞாயிற்றுக்கிழமை கடையை விற்கிற வியாபாரிங்க மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்மளுடைய வீதிகளில் தெருக்களில் அலைவதை நாம் பார்க்கிறோம். அது உண்மை. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் நல்ல ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். கீழே இயேசு தன் தோள்களில் ஆடுகளை சுமந்துட்டு நிற்கிறார். மேலே பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம், இறைவார்த்தை அறிவிக்கிற குடும்பம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிது. இப்போ கீழே வார்த்தை போட்டிருக்காங்க, என்ன அறிவிக்கிறாரு, அவர் ஹெலிகாப்டரோடு இருக்கார், ஆனால் நான் இன்னும் ஆயனாகவே தான் இருக்கிறேன்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு உண்மை. எல்லா அவைகளும் எல்லா சபைகளும் வேறுபாடு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் இன்னைக்கு இறைவார்த்தையை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் இயேசு எச்சரிக்கிறார், அவர்கள் உங்களை கொள்ளையடிக்கிற ஓநாய்களாய் மாறி இருக்கிறார்கள்னு சொல்லி. அவர்களுடைய சிந்தனையில் உண்மையில் ஆண்டவரை அறிவிக்கிறோம் என்கின்ற எண்ணம் இல்லை. ஆகவே தான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் வீரியம் இல்லாமல் அந்த வார்த்தை அற்புதத்தை அதிசயத்தை நம்மில் செய்ய தவறுகிறது. பல்வேறு அருள் பணியாளர்களை பார்க்கிறோம், பல்வேறு ஊழியர்களை பார்க்கிறோம். கையில் வெறும் விவிலியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக போய் இறைவார்த்தை அறிவிக்கிறாங்க, தெரு தெருவாக போகிறாங்க. எங்கெல்லாம் மக்கள் சுற்றுலாவுக்கு செல்கிறார்களோ அந்த இடத்துலலாம் வாகனத்தை நிறுத்துகிற இடத்தில் நின்று நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அறிவிக்கிறாங்க. பல சமயங்கள் அவர்களெல்லாம் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள். அவங்கள திட்டுவாங்க, அடிப்பாங்க, துரத்துவாங்க. ஆனால் அந்த இடத்தில் திருத்துதர் பணிகளிலே சிறைக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், தலைமை சங்கத்தை பார்த்து வெளியதுக்கப்புறம் இயேசுவை குறித்து இயேசுவுக்காய் அவமானப்படுத்தப்பட்டனால எப்படி சந்தோஷமாக திருத்துதர் வந்தாங்களோ அது மாதிரி இங்கே எங்கெல்லாம் இயேசுவுக்காய் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்? அவர்கள் எங்களை விரட்டி அடித்தாலும் கூட அந்த இடத்தில் நாங்கள் இயேசுவை அறிக்கையிடுகிறோம்னு சொல்லி. துன்பங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இயேசுவை அறிக்கையிடுகிற உண்மையான பணியாளர்களும் உண்மையான திருவைகளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, காசு மையப்படுத்தாமல். ஆனால் இதை நம்ம நல்லா அறிவிச்சோன்னு சொன்னால், 5 வார்த்தைக்கு 10 வார்த்தையை சேர்த்து மனப்பாடம் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் நமக்கு நிறைய காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த இறை வார்த்தையை வியாபாரம் செய்கிற மனநிலையும் போக்கும் திருவைகளும் இன்னைக்கு உருவாகிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல கூடாரத்தை அமைக்கிறோம், 100 பேரை கூட்டுறோம். அங்கே இருக்கிறவர் எப்படி பணம் சம்பாதிக்கிற கற்று வச்சுக்கிட்டு அடுத்த மாதமே பக்கத்து தெருவில் ஒரு கூடாரத்தை அமைக்கிறோன்னு சொன்னால் இங்கு இயேசு மையம் இல்லை, இங்கு பொருள் மையமாய் மாறி போயிருக்கிறது. அவையெல்லாம் இயேசுவின் பார்வையில் நல்ல மரங்களே கிடையாது. அவை நல்ல மரம் இல்லை என சொன்னால் அந்த நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி கிடைக்காது. அந்த நல்ல கனி கிடைக்கவில்லை என சொன்னால் அதை சுவைக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆற்றலை, அதிசயத்தை, ஆசையை அனுபவிக்கவே முடியாது. ஆக அன்பு மக்களே, நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம். நமக்கு முன்னால் இறை வார்த்தையை அறிவிக்கிற அநேக பணியாளர்கள், ஊழியர்கள் இருக்கிறார்களே. நற்செய்தி கொடுக்கிற அழைப்பின்படி அவர்களுடைய செயல்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலம் இது. எந்த மனநிலையில் இவர் இயேசுவை அறிவிக்கிறார்? பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இயேசுவை அறிவிக்கிறாரா? அல்லது என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நேற்றும் இன்றும் வாழ்விலும் இறப்பிலும் பசியிலும் பட்டினியிலும்
வளமையிலும் வறுமையிலும் நான் இயேசுவை அறிவிக்கிறேன் என சொல்லி நற்செய்தியை அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பணி என்கின்ற உணர்வில் பவுல் அறிவித்தாரே, அந்த உணர்வில் அறிவிக்கிறார் என்பதை நாம் முதலில் கண்டடைய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பணியாளர்களை நாம் தாங்க வேண்டுமே ஒழிய, கையில் விவிலியத்தை எடுத்தவர்களெல்லாம் உண்மையில் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற மனநிலையில் அறிவிக்கவில்லை. அவர்களிடத்தில் வியாபார மனநிலை மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் ஒரு நாளும் ஆதரிக்கவே கூடாது. இயேசு கொடுக்கிற அழைப்பதுதான், செயல்களை சீர்தூக்கி பாருங்கள். அந்த செயல்கள் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்ததென சொன்னால் அவர்களுக்கு, அந்த ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டுமே ஒழிய, இயேசுவை அறிவிக்காமல் இயேசுவை வியாபார போக்கில் இன்று விற்று கொண்டிருக்கின்ற அது ஆலயம் என்றாலும் சரி, எந்த அவை என்றாலும் சரி, அவர்களை நாம் தாங்கி பிடித்தோம் என சொன்னால் அவர்களுடைய பணியில், அவர்கள் செய்கிற தவறுகளில் நாமும் பங்காளிகளாய் மாறிப்போவோம். ஆக அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம் கொடுக்குது பார்த்தீங்களா, மனமாற்றத்தை அந்த மன்னன் உணர்ந்தான். ஏனெனில் அவன் கேட்ட பொழுதே அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆன்மாவை குத்தி ஊடுருவக்கூடிய வார்த்தை அவருக்குள் செயல்பட்டது என சொன்னால், அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையை அறிவித்தவர்களும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததால் அது கேட்டவுடனே சுகம் கொடுக்குது. ஆகவேதான் தான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என சொல்லி எல்லோரையும் கூடி அழைத்து தன் மக்களையும் மனம் மாறும்படி அழைக்கிறாரே. ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை கண்டிப்பாக செயல்படுது. நாம் தேடி அலைய வேண்டும், தாகத்தோடு அலைய வேண்டிய காலம் இது. உண்மையான வாஞ்சியோடு யார் ஆண்டவரை அறிவிக்கிறார், யாருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, யார் சொன்னவுடன் சுகம் கிடைக்காதுன்னு சொல்லி நாம் தேடி அலைந்து அப்படிப்பட்டவர்களை நாம் தாங்கி பிடிக்கிற பொழுது கடவுளுக்காய் அவர்கள் செய்கிற பணியில் நாம் அவர்களை தாங்கி பிடிக்கின்றவர்களாய் மாறி போவோம். ஆக அன்பர்களே, நாம் விழிப்புணர்வு இல்லாமல் குருட்டுத்தனமாய் அறியாமையில் எல்லோரும் அறிவிப்பது வார்த்தை தான் என சொல்லி, ஆனால் எல்லார் வார்த்தையிலும் இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே மனித வார்த்தைகளும் இருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இயேசு கொடுக்கின்ற அழைப்பின்படியாக நல்ல மரங்களை கண்டுபிடிப்போம். அந்த நல்ல மரங்கள் தான் நல்ல ஊழியர்கள். அந்த நல்ல மரங்கள் கொடுக்கின்ற கனிகள் தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையும் ஊழியர்களும் நமக்கு நல்ல கனிகளை கொடுக்கின்ற பொழுது அவற்றை சுவைக்கின்ற நாம், அவர்கள் வழியாக நமக்குள் எழுகின்ற இயேசு, அந்த அரசன் யோசபாத்தவருக்கு அந்த நொடியில் செய்த அற்புதத்தை போல நமக்கும் செய்வார். அப்படி செய்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசிரை நம்மால் நமக்குள் மூடி வைத்துக் கொள்ள முடியாது. நாமும் நம்முடைய கரத்தில் விவிலியத்தை எடுப்போம், அந்த இறை வார்த்தையை சென்று பரிசுத்தமாய் பிரமாணிக்கமாய் அறிவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பலனை இந்த பலியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். அவர் வாக்களிக்கிறபடியாக அவர் தெரிந்து கொண்டவர்களோடு அவர் எந்நாளும் இருப்பார். அவர்கள் நாவிலே வார்த்தையாய் இருப்பார், அவருடைய கரங்களாய் செயல்படுவார். ஆசிராய் மாற்றியவர் ஆசிரை அவர்கள் வழியாக பொழிந்து கொண்டிருப்பார். நாம் ஆசிரை பெறுவோம், பிறகு ஆசிரை கொடுக்கின்ற மக்களாய் மாறுவோம். அதற்கான வரத்தை இத்திருப்பலியில் ஆண்டவர் கொடுப்பாராக. ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளில் பலனாக. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளில் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக,
படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்ற இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஒரே குடும்பமாய் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தாமே இறை வார்த்தையாய் நித்தியத்திற்கும் நம் மத்தியில் வாழ்கிறவர். வார்த்தையான இவர் தம்மை அனுப்பிய கடவுளை முழுமையான பிரமாணிக்கத்தோடு உலகில் வாழ்ந்தவரை அறிவித்தார். திருவுடலாய் திரு ரத்தமாய் இவரைப் போல நாமும் வார்த்தையை அறிவிக்க நமக்குள் ஆற்றலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய்
தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கெல்லாம் எச்சரிக்கை கலந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அறிவிப்பது அவருடைய அன்பு மகனை. அவரை அறிவிக்கிறவர்கள் எந்தவிதமான கைமாறும் எதிர்பார்க்காமல், உலகத்தினுடைய பலனை எதிர்பார்க்காமல், ஆண்டவரை அறிவிக்கிற பணி என்னுடைய கடமை என சொல்லி யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவான ஆசிரியை வழங்குகிறார். உலகத்தின்படியான செல்வங்கள், பேர், பெருமை மட்டும் எண்ணி அவரை அறிவிக்கிற பொழுது அந்த வார்த்தை நம்மிலே பலன் கொடுப்பதில்லை, உயிராற்றலோடு செயல்படுவதில்லை. ஆகவே இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய அருளை நாடி இறை வார்த்தையை முழுமையான தகுந்த தயாரிப்போடு நாம் அறிவிக்கவும், அதற்கான பலனை நம்முடைய விண்ணக தாய்வீடான ஆண்டவர் உரைகின்ற இல்லத்திலே நாம் பெரும்படியாக மன்றாடுவோம். அழைக்கும் தெய்வமே, அன்பு செய்யும் தெய்வமே, என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்கா என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை தேர்ந்ததுவும் நீர்தான் என்றாய், என்னை அழைத்ததுவும் நீர்தான் என்றாய். என்னை தேர்ந்ததுவும் நீர்தான் என்றாய், என்னை அழைத்ததுவும் நீர்தான் என்றாய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை அறிவிக்கிற பணி என்பது நாங்கள் எங்கள் விருப்பத்தினால் தேர்ந்து தெளிந்து செய்கின்ற பணி அல்ல, மாறாக எங்களுடைய பிறப்பே அந்த பணியை செய்வதற்காகத்தான். கடவுள் மனிதரை அவரை அறிந்து கொள்ள, அன்பு செய்ய, அவரோடு இருக்க, அவரை அறிவிக்கவே படைத்திருக்கிறார். அவருடைய கரங்களால் அவருடைய உருவத்தையும் சாயலையும் தாங்கி வந்திருக்கிற எங்களுக்கும் அந்த பணியும் கடமையும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆசீர் தாரும். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, நாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது திருமுழுக்கு வாங்கி நாளை நினைவு கூறுகிறோம். எங்களுக்காய் எங்களுடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்களே, நம்பிக்கையை வளர்த்தெடுத்தார்களே. நாங்கள் எல்லாம் வளர்ந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகின்ற அந்த உறுதி புசல் நாளிலே இனி ஆண்டவரை உலகிற்கெல்லாம் சென்று அறிவிக்கின்றவர்களாய் நாங்கள் மாறுவோம் என சொல்லி உம்முடைய திருமுனையில் வாக்கு கொடுத்தோமே, அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றியருளும். ஆண்டவரே, உமக்கு தேவையான பணியாளர்களை, உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இடைவிடாமல் அழைத்துக் கொண்டே இருக்கிறீர். அந்த வரிசையில் தனித்துவமாய் பெயர் சொல்லி எங்களையும் அழைத்தருளும். ஆண்டவரே, இறை வார்த்தையை உலகெல்லாம் சென்று அறிவிக்கக்கூடியவர்களாய் நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளே நாங்கள் நம்பிக்கை அறிக்கையிட்டு வழிபடுகின்ற எங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவரே, உமக்கு பிரமாணிக்கமாய் எங்கள் சொல்லால் செயலால் நாங்கள் சிறந்து விளங்க நீர் எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் முன்மாதிரி உள்ள கணவனாய், மனைவியாய், தாயாக, தந்தையாகும், அம்மாவாக, அப்பாவாக வாழ வேண்டும் என சொல்லி நீர் எங்களுக்கு இல்லறத்தின் அழைப்பை கொடுத்திருந்தால், எங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளை எல்லாம் தொட்ட ஆண்டவரே, அவர்களை உம்முடைய அழைப்பு துறவரம் அணுகி வந்து ஆண்டவரே
உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கு மட்டுமே தனித்துவமாய் தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து வாழ்கின்றவர்களாய் எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய அழைப்பை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. வா என சொல்லி அழைத்தீரேன். நீ அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே. நான் உன்னுடைய நாவில் வார்த்தையாக இருக்கிறேன். உனக்கு பதிலாக நான் பேசுவேன். உன் வழியாக அற்புதங்களை அதிசயங்கள்லாம் செய்வேன். நீ சொன்னால் நோய்கள் நீங்கும், பேய்கள் எல்லாம் ஓடும் என சொன்னீரேன். சர்வ வல்லமை படைத்த அந்த வார்த்தையை அறிவிக்கிறேன். பரிசுத்தமான பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அழைப்பை கொடுத்து இதோ அழைப்பை அறுவடை செய்த விளைச்சலின் நிலமாக எங்கள் குடும்பங்கள் மாறுகின்றபடியாக ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு நிரம்ப ஆசீர்வாதங்களை பொழித்து ஒரு நாளும் உம்முடைய வார்த்தை இந்த உலகத்திலே அறிவிக்கப்படாத நாளே இல்லை என சொல்லுகிறபடி ஆண்டவரே, அனுதினமும் இதோ காலையிலிருந்து மாலை வரை 24 மணி நேரம் ஆண்டவரே, உலகின் ஏதோ ஒரு மூலையில் உம்முடைய வார்த்தை பல மனிதர்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது, விடுதலை கொடுக்கிறதே. அந்த சுகமும் விடுதலையும் எங்கள் வழியாகும், எங்கள் பிள்ளைகள் வழியாக நடைபெறுகின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தந்துள்ளபடியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நான் சிறுவன் என்றேன் சொல்லாதே என்றாய், ஐயோ பயம் என்றேன் அஞ்சாதே என்றாய். நான் சிறுவன் என்றேன் சொல்லாதே என்றாய், ஐயோ பயம் என்றேன் அஞ்சாதே என்றாய். பேசவும் தெரியாது என்றே பேசுவதோ நீ என்றாய். அசுத்த உதடுகள் என்றே அன்பின் தீயினால் சுட்டு விட்டாய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். ஆண்டவரே, நீர் அழைத்து அனுப்புகிற பிள்ளைகள் எல்லாம் பாதி வழியில் பாதைகளை மறந்து போகிறார்கள். தாங்கள் அடைய வேண்டிய இலக்கிலிருந்து வழிமாறுகிறார்கள் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் செல்லாமல் எங்களை பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிள்ளைகளை அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்து நீர் வழிநடத்த வந்த பிள்ளைகள் உமக்கு எதிராக அருவருப்பானதை செய்த பொழுது ஆண்டவரே, பாலை நிலத்தில் அவர்களை கண்டித்தீரே, திருத்தினரே. அதுபோல ஆண்டவரே, இறைவார்த்தை சொல்லுகிறபடியாக இது கண்டிக்கவும் சீர்படுத்தவும் உரிமை கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதே கண்டிப்பை எங்கள் வாழ்க்கையிலே இது நிகழ்த்தும்படியாக மன்றாடுகிறோம். ஒரு நாளும் உம்முடைய வார்த்தை அறிவிப்பதனால் என்ன கிடைக்கும் என சொல்லி பலனை நாங்கள் எடை போடாமல் ஆண்டவரே, நாங்கள் அறிவிப்பதே எங்களுக்கான ஆசீர்வாதம் என சொல்லி இறை வார்த்தையை முழுமையாக அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உலகத்தின் செல்வங்களை பொருளை எல்லாம் நாங்கள் மதிப்பீடு செய்த ஆண்டவரே, உம்மை அறிவித்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என சொல்லி மனநிலையில் அறிவிக்காமல் ஆண்டவரே, உம்மையும் உலகத்தில் நாங்கள் வியாபாரம் செய்து விடாமல் உமக்கு என்னாலும் நாங்கள் உண்மையுள்ள சாட்சியுள்ள பிள்ளைகளாக, பணியாளர்களாக, ஊழியர்களாக வாழ கிருபை செய்துள்ள ஆண்டவரே. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அநேக புனிதர்களை, அநேக ஊழியர்களை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. தடுமாறிய மனிதர்களுக்கு மத்தியில் தடுமாறாமல் தடம் பதித்த பல்வேறு மனிதர்களை, புனிதர்களை, திருத்துதர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையெல்லாம் எங்களை தொட்டு ஆண்டவரே, எங்களுக்கு உரமூட்டி அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும், அவர்களைப் போல நாமும் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என சொல்லி எங்களுக்குள் தூண்டுதலை கொடுத்த ஆண்டவரே. இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற அழைப்பின்படியாக, எச்சரிக்கையின்படியாக அந்த வார்த்தையை நாங்கள் பரிசுத்தமாய் அனுபவிக்கவும், அந்த வார்த்தை கேட்கிற மக்களில் எல்லாம் 100 மடங்கு ஆண்டவரே பலன் தரவும், உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் எந்த விதமான குறையும் இல்லாத ஊழியர்களாக நிற்கும்படியாக நீர் எங்களை பயன்படுத்தும். ஒருவேளை எங்கள் மனதில் சுயநலம் நிறைந்திருந்தால் சுயநலத்தின் அத்தனை வேர்களையும் ஆண்டவரே இயேசு எங்களுக்காக சுமந்த சிலுவையின் வழியாக, சிந்திய ரத்தத்தின் வழியாக தெரிந்த ஆண்டவரே, நாங்கள் இறைவார்த்தைக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்களாய், இறைவார்த்தை அறிவிப்பதிலே கடன் உள்ளவர்களாய் மாறி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் இந்த வார்த்தைக்குரிய இந்த வார்த்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக மட்டுமே வாழ்கின்ற பாக்கியத்தை தந்துள்ளும்படியாக விரைஞ்சு வென்றாடுகிறோம் ஆண்டவரே. நான் கலங்கி நின்றேன் கலங்காதே என்றாய், நான் தயங்கி நின்றேன் ஏன் தயக்கம் என்றாய். நான் கலங்கி நின்றேன் கலங்காதே என்றாய், நான் தயங்கி நின்றேன் ஏன் தயக்கம் என்றாய். பாதையும் தெரியாது என்றேன், பாதையுமே நீ என்றாய். தகுதிகள் எனக்கில்லை என்றே ஆவியால் என்னை தொட்டு விட்டாய். என்னை
என்னை அனுப்பும் தெய்வமே உன் மக்களின் விடுதலைக்காய் என்னை அனுப்பும் தெய்வமே உன் மக்களின் விடுதலைக்காய் என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றாய் என்னை அழைத்ததுவும் நீதான் என்றாய் என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றாய் என்னை அழைத்ததுவும் நீதான் என்றாய் என்னை அனுப்பும் தெய்வமே உன் மக்களின் விடுதலைக்காய். ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.